Hi everyone, welcome to Retail Traders Factory. Crucial days are ahead. டிசம்பரில் லாஸ்ட் ஒரு 4 ட்ரேடிங் செஷன்ஸை பார்க்க போகிறோம் நம்ம அடுத்து 2024 தான். ஸோ இந்த முடியக்கூடிய இந்த 2023 ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 4 ட்ரேடிங் செஷன்ஸ் நிறைய பேருக்கு அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்ஸை கொடுக்க போகுது. அதில் எந்த டவுட்ஸுமே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு மிக மிக முக்கியமான ட்ரேடிங் டேஸ் இந்த 4 டேஸ். சிலர் வந்து மார்க்கெட்டில் வந்துட்டு அப்ரப்டான சில ரிட்டர்ன்ஸை பார்க்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அட் தி சேம் டைம் டோட்டலாக அப்ரப்டாக இந்த மார்க்கெட்டை விட்டு ஓடுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரியான பல விஷயங்கள் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த ரிமைனிங் 4 டேஸில் இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய டேஸ். ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய நாட்கள் இருக்குது. அது நமக்கு வந்துட்டு நேச்சுரலாக சில டேஸ் வந்து நமக்கு அமையும். அந்த நாட்களில் நம்ம நிறையவே ஏர்ன் பண்ண முடியும் டீசெண்டான ரிட்டர்ன்ஸை. அதிகப்படியாக நம்ம வந்துட்டு ஒரு ஃபோமோவில் உள்ளே போகும்போது சில நேரங்கள் அது நமக்கு சில நேரங்கள் அப்படிங்கிறத சொல்கிறத விட பல நேரங்கள் அது நமக்கு வந்துட்டு அகைன்ஸ்டாக போய் நம்மளுடைய கேபிட்டலையே பர்ஸ்ட் பண்ணிடும். ஸோ இந்த எச்சரிக்கையோடைய இந்த வீடியோவை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். க்ரூஷியல் டேஸ் ஆர் அஹெட். இந்த இயரோடைய லாஸ்ட் 4 ட்ரேடிங் செஷன்ஸ் மந்த்லியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி வந்து டிசம்பர் 28th 29th ஒரு டே இருக்குது. அப்போ தான் வந்து மந்த்லி கேண்டில் கம்ப்ளீட் ஆகும். ஈவன் இந்த 1 இயர் கேண்டில் 12 months டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய 1 இயர் கேண்டில் அப்படி பார்க்கும்பொழுது அதுக்கும் ஒரு 4 ட்ரேடிங் செஷன்ஸ் ரிமைனிங். ஸோ இந்த கேண்டில் கம்ப்ளீஷன்ஸ்லாம் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த நெக்ஸ்ட் மந்த் கேண்டில் ஈவன் நெக்ஸ்ட் இயருடைய கேண்டில் எந்த மாதிரி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது கூட நம்மளால் ஸ்பெகுலேட் பண்ண முடியும் ஆன் ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ கைஸ், இந்த கண்டென்ட்டில் வந்துட்டு சில விஷயங்கள் நம்ம பேசுவோம். அது நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பொசிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது பிடிக்கலாம், பிடிக்காமல் கூட போகலாம், சரிங்களா? பட் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்கிறது தான் நம்மளுடைய பழக்கம். இங்கே ரேஞ்சஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். பட் எந்த லெவல்ஸும் டார்கெட் இந்த இது மார்க்கெட் நேச்சர் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே என்னவா இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். நாங்கள் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இங்கே கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எதுவுமே எழுதப்பட்ட விதி கிடையாது உங்களுக்கு, சரிங்களா? எங்களுக்கு இருந்து அது மீறப்படும். வி ஹாவ் சம் ட்ரேட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் ஆன் தட். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் வீடியோ. வாட் அ வொலைட்டல் வீக். போன வீக் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான ஒரு வீக். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை பேசிடுவோம். ட்ரேடர்ஸை வந்துட்டு முடிச்சு கட்டுறதுக்கோ இல்லை ட்ரேடர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்கிறதுக்கோ நிறைய நாட்கள் இருக்குது, சரிங்களா? ஏன்னா இங்கே ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் தான் நம்ம பார்த்தாகணும். அவங்களுடைய ட்ரேடிங் கரியரை வந்துட்டு டோட்டலாக க்ளோஸ் பண்ணி விடுறதுக்கும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இந்த மீன்களுக்கு வந்து இறைய போட்டு வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு டைம் வந்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இருக்கும், ஹண்ட் பண்ணுறதுக்காக தான் இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம வந்து தாக்கு பிடிச்சி அந்த வலையில் மாட்டாமல் தப்பிச்சு போகிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சேஃப்கார்ட் பண்ணி நம்மளுடைய வெல்த்தை வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும் ஆஸ் அ ட்ரேடராக, சரிங்களா? ஸோ ட்ரேடர் தினம் தினம் கத்தி மேல் நடக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். அதில் சஸ்டெயின் பண்ணி நிற்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதுக்கு வந்து ஸ்கில்ஸ் வந்து இது மட்டும் பத்தாது. ட்ரேட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அது ஒரு பக்கம், அது தனி. அது இல்லாமல் ட்ரேடிங் சைக்காலஜி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து ட்ரேடிங் பார்ட்டில் இருக்கிறது ட்ரேடர்ஸ்க்கு. பட் இந்த இன்வெஸ்டர்ன்னு இருக்காங்க இல்லையா, அந்த இன்வெஸ்டரை ஜட்ஜ் பண்ண முடியாத இன்வெஸ்டர்ஸாக இருக்காங்க இப்போது ரீசன்ட் டேஸில். ஈவன் நிறைய இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் கூட அவங்கள பார்த்து மிரண்டு போகிறாங்க. அந்தளவுக்கு இந்த இன்வெஸ்டர்ஸுடைய பிஹேவியர், த நியூ ஏஜ் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய பிஹேவியர் வந்து பயங்கரமாக இருக்குது, தாறுமாறாக இருக்குது, சரிங்களா? ஸோ அவங்க வந்து அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2020 அந்த கிராஷில் அக்குமுலேட் பண்ணாங்க அந்த இன்வெஸ்டர்ஸ். இன்னும் செல் பண்ண கிடையாது. அவங்களுக்கு செல்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. நான் ஏன் செல் பண்ணணும்? அவங்க பை பண்ணது வந்து ₹60. இன்றைக்கி டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 650, 700 அந்த ரேஞ்சுக்கெலாம் போயிடுச்சு. நான் ஏன் வந்து செல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது, நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அவங்களுக்கு அதை பற்றி பயமே கிடையாது. அவங்களுடைய பிளானிங் எல்லாம் ஓவர் அ பீரியட் ஆஃப் 10 years 15 years. நான் இப்போ 20+ இருக்கேன். நான் வந்து ஒரு 35 அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது எனக்கு என்ன மாதிரியான வெல்த் க்ரியேட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது அவங்க கால்குலேட்டிவாக போகிறாங்க, ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்காங்க. அவங்க பிளான்ஸில் வந்து ஜட்ஜ்மெண்டலாக இருக்காங்க. அவங்களுடைய பர்ஃபெக்டான ஃபினான்ஷியல் பிளானிங் எல்லாம் ஒரு பக்கம் பர்ஃபெக்டாக இருக்குது. பட் இங்கே இது வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த பிக் பிளேயர்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு அது ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது. ஏன்னா இங்கே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுடைய பார்ட்டிசிபேஷன் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அது தவிர்க்க முடியாத, மறுக்க முடியாத உண்மை. அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் அதிகமானால் தான் ஒரு எக்கானமி க்ரோத்தில் இருக்கும். அந்த வெல்த் கிரியேட்டர்ஸ் ஆர் வெல்த் ஆஃப் திஸ் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் ஒரு தடவை சொல்லியிருந்தார், சரிங்களா? ஸோ வெல்த் கிரியேட்டர்ஸ் ஆர் வெல்த் ஆஃப் திஸ் நேஷன். ஸோ இந்த பார்ட்டிசிபேஷன், ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது அப்ரப்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரீசன்ட் டேஸில்.
அது ஒரு பக்கம் இருக்குது. பட் இந்த இடத்துல இட்ஸ் அ கேம். ட்ரேடிங் இஸ் அ கேம் அண்ட் ஆல்சோ இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது கூட அது ஒரு ஆர்ட். அது கேம்னு சொல்ல முடியாது, அது ஒரு ஆர்ட். சரியான ஸ்டாக்ஸை பிக் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அது ஒரு தனியான ஒரு கலை அது. ஸோ இவங்களெல்லாம் வந்துட்டு இந்த வீக் இன்வெஸ்டர்ஸ்ன்னு இருப்பாங்க. வீக் ஹார்ட்டட் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லலாம். இப்போ ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஹார்ட்டட் புல்ஸ், வீக் ஹார்ட்டட் பியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புல் மார்க்கெட்டில் இருக்கும்போது அந்த பியர்ஸை வந்து பாதியில் இருந்தோ இல்லை வந்து ஸ்டார்ட் ஆகும் பொழுதோ வந்து அவங்கள வந்து வெளியே துரத்துவாங்க. சில ஷேக் அவுட்ஸ், சில ஸ்பில் ஓவர் வந்து கொடுத்து, ஷேக் அவுட் இன் தி சென்ஸ் மார்க்கெட் போயிட்டுருக்கோம், அவங்க எதிர்பார்க்குற மாதிரி தான் போகும். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன ஷேக்கிங்ஸ் வந்து கொடுக்கும்போது அந்த புல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, போதும் நம்ம வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவாங்க. அதேமாதிரி பியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீக் ஹார்ட்டட் பியர்ஸை சின்ன ஷேக் அவுட் வந்துட்டு அப்சைடில் போகிற மாதிரி ஒரு ஜெர்க்கை கொடுத்துட்டு அவங்களே வெளியே துரத்திட்டு அதுக்கப்புறம் கொண்டு போவாங்க. இது வீக் ஹார்ட்டட் புல்ஸ் அண்ட் வீக் ஹார்ட்டட் பியர்ஸ்ன்னு இருக்குது. ஆனால் இன்வெஸ்டர்ஸில் வீக் ஹார்ட்டட் இன்வெஸ்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ ரீசெண்ட் டேஸில். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு செல்லிங் அப்படிங்கிறது எதுவுமே தெரில. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஆப்டான டேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹாலிடேஸ் ஒரு 3 டேஸ் 4 டேஸ் ஹாலிடேஸ் மார்க்கெட் இல்லாத போது நிறைய நியூஸ் வந்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில். சரிங்களா? அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து அவங்கள உளவியல் ரீதியாக சைக்கலாஜிக்கலாக வந்து அவங்கள வந்து இம்பாக்ட் பண்ணும். பட் இந்த இன்வெஸ்டர்ஸ் எதை பற்றியும் கவலைப்படுற மாதிரி தெரியல. அன்லஸ் அன்டில் இஃப் தேர் இஸ் எனி பிக் கரெக்ஷன், ஒரு 2000 பாயிண்ட்ஸ் 3000 பாயிண்ட்ஸ் அப்படின்னு கீழே விழுந்தாலும் அவங்க அதை பற்றி கேர் பண்ணிக்கிறதா இல்லை. தே ஆர் ஸ்டில் புட்டிங் தேர் மணி, ஹார்ட் அண்ட் மணி இன் டு ஸ்டாக் மார்க்கெட் அகைன் அண்ட் அகைன் தே ஆர் டூயிங் லைக் திஸ். ஸோ இது நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப கவனித்து பார்த்துட்டு இருக்காங்க. ரீசெண்ட் டேஸில் இதை ஷேக் அவுட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இதை அப்பப்போ முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பிக் பிளேயர்ஸ். இது வந்து காக்காவுக்கும் நரிக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு அந்த வடையை பறிக்கிறதுக்கான போராட்டம் மாதிரி தான் இங்கே மார்க்கெட் அப்படிங்கிறது. எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க ட்ராமா பண்ணாலும் அதை வந்து கரெக்டாக பார்த்து பாதுகாத்துக்கிறது, புத்திசாலித்தனமாக பாதுகாத்துக்கணும். ஸோ பிளைண்ட் ஃபோல்டடாக பாதுகாத்துக்கணுங்கிறது இல்லை. மார்க்கெட் ஒரு ரேஞ்சு கீழே போகுதுன்னா எக்ஸிட் ஆகி திரும்ப ரீஎன்டர் ஆகிறதெல்லாம் தட்ஸ் ட்ரேட் மேனேஜ்மெண்ட், ஈவன் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கூட அதை சொல்லிக்கலாம். அக்குமுலேட் பண்ணுவாங்க, சில வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு திரும்ப லோ லெவலில் பை பண்ணுவாங்க, சிலர் கீழே குறைய அக்குமுலேட் பண்ணுவாங்க. அதை வந்து அவங்களுடைய நேச்சர், அவங்களுடைய பிஹேவியரை, ஃபினான்ஷியல் பிஹேவியரை பேஸ் பண்ணது அது. ஸோ இந்த இடத்துல இது வந்து நோட்டபிள் திங். ஏன்னா இப்போ ஒரு லாஸ்ட் 3-4 டேஸாக நிறைய வந்து நியூஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஒரு சின்ன கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சில நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது. பட் அதுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆட்களாக இந்த 2K இன்வெஸ்டர்ஸ் அண்ட் 2K10 இன்வெஸ்டர்ஸ் 2K10 வரக்கூடிய அளவுக்கு வந்திருப்பாங்களா? ஓகே ஃபைன். ஸோ இவங்கெல்லாம் வந்து நியூ ஏஜ் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்றோம். இவங்க தான் இப்போ வந்து மார்க்கெட்டை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கிரேட். ஸோ போன வீக் வந்து எப்படி இருந்துச்சு? பயங்கர வொலடைல் வீக். சரிங்களா? ATH 21,593 டச் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து அப்ரப்டாக கீழே விழுறாங்க. அடுத்த நாள் லோவாக ஃப்ரேம் பண்ணுறாங்க. 20,976 லோவாக ஃப்ரேம் பண்ணாங்க. திரும்ப அங்கேருந்து குயிக்காக வந்து ஒரு ரிவர்சல் டுவார்ட்ஸ் 21,350 அகைன் க்ளோசிங். ஸோ கீழே விழும்போது ஒரு நல்ல அந்த லோவர் லெவலில் திரும்ப அக்குமுலேஷன் அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ குறைய அங்கே வந்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக கமிங் டேஸ்லேயும் வந்து 20,976 ஆக்ட் பண்ணும். ஸோ வலைட்டல் வீக்குக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த வீக் நிறைய விஷயங்களை உள்ளே வச்சுட்டு இருக்கு. நிறைய ஆச்சரியங்கள் நிறைந்த ஒரு 4 நாட்கள் அப்படிங்கிறத மட்டும் பார்க்க முடியுது. ஓகே. ஸோ கம்பேரிட்டிவ்லி இண்டெக்ஸில் வந்து பார்க்கும் பொழுது சென்செக்ஸ் வந்து இந்த இயரில் வந்து 16% வந்து ரைஸ் ஆகிருக்கு. அது ஒரு பக்கம் இருக்குது. போன வீக் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. நிஃப்டி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்குது சார்ட்ஸில். அதை பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா ஃபினான்ஷியல்ஸ் வந்து சில நேரங்களில் வந்துட்டு அவங்க ஒரு சின்ன இண்டிகேஷன்ஸும் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய ரேடாரில் வந்து நிஃப்டி பேங்க்கு, அதில் இருக்கக்கூடிய மேஜர் கண்ட்ரிபியூட்டர்ஸ், அவங்களுடைய மூவ்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நிஃப்டி பேங்க்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி இருக்குது ஷார்ட்ஸில். அவங்களுடைய க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 47,500 இருக்குது. ஒன்ஸ் அவங்க கீழே போகிறாங்க அப்படின்னா 47,000 சைக்கலாஜிக்கல் லெவல் ஒன்று இருக்குது. அதுக்கு கீழே வந்து ரீசெண்டாக அடிச்சிருந்த லோ 46,800. ஸோ 47,000 அண்ட் 46,800 பிரேக் பண்ணுறாங்கன்னா 46,500 அண்ட் 46,200 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் வந்து நல்ல சப்போர்ட் எடுத்து திரும்ப வராங்க அப்படின்னா 48,200 த ரீசன்ட் ஹை அண்ட் ஆல்சோ 48,800 49,000 அப்படிங்கிற லெவல்ஸில் ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ இது ஆனால் இப்போதைக்கு பார்க்கும்போது அது வீக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ தட் இஸ் நோட்டபுள் பாயிண்ட். போன வீக் வந்து டவுனாக இருந்தது பார்த்தீங்கன்னா பேங்க்ஸு, ஆட்டோ, பவர் இதெல்லாம் டவுனில் இருந்துச்சு. கன்சியூமர் டியூரபிள்ஸ், FMCG அண்டு ஹெல்த் கேர் இவங்கெல்லாம் வந்து பாசிட்டிவ் சைடில் அப்பில் இருந்தாங்க. ஈவன் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்துட்டு சில இது நின்றுட்டு இருக்கு. IT செக்டர் ரெசிஸ்டன்ஸில் இருக்காங்க. FMCG
பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர், கன்சியூமர்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு பாசிட்டிவ்ல இருக்க விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ எப்போல்லாம் வந்து மார்க்கெட் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஷார்ட் கரெக்ஷன்ஸ்க்கு இது மாதிரிலாம் போகுது அப்படின்னா, அப்போல்லாம் ஹெல்த் கேர், எஃப்எம்சிஜி, கன்சியூமர் டியூரபிள்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் அவங்க வந்து அப்சைடில் பிரேக் அவுட் ஆகி போயிட்டு இருப்பாங்க. இது வந்து ஒரு இண்டிகேட்டர். இது யாரும் சொல்லாத இண்டிகேட்டர். நாங்கள் உங்களுக்கு சொல்கிறது, நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கேட்ச் பண்ண முடியும். ஓகே, அடுத்து எஃபிஐ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்தா ஓ மை காட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி அவங்களுடைய ஆக்டிவிட்டி வந்து பார்க்க முடியுது. ஈக்விட்டி செக்மெண்ட்டில் லாஸ்ட் வீக்கில் வந்திருக்கக்கூடிய இன்ஃப்ளோ மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒர்த் $1.75 பில்லியன் வந்திருக்கு. இவ்வளோ வந்திருக்கு. இப்போ லாஸ்ட் 4 வீக்ஸில் வந்துட்டு $8 பில்லியன், எக்ஸாக்டாக சொன்னோம்னா $7.9 பில்லியன் லாஸ்ட் 4 வீக்ஸில் ஈக்விட்டி செக்மெண்ட்டுக்கு மட்டும் வந்திருக்கக்கூடிய இன்ஃப்ளோவாக இருக்குது ஃப்ரம் எஃபிஐ, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ். ஸோ அங்கங்கே வந்து ஆடாக வந்து ஒரு 2000 crores 1000 crores இந்த மாதிரி விற்றுக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க நெட் பையராக தான் இருக்காங்க ஸ்டில் மார்க்கெட்டில். தட் இஸ் நோட்டபிள் பாயிண்ட். சரிங்களா? அவங்க எப்போல்லாம் பையராக இருக்காங்களோ அப்போல்லாம் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஈவன் இவங்களோட சேர்ந்து நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்டு, நம்மளுடைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், நியூ இன்வெஸ்டர்ஸ்லாம் உள்ள ஆட் ஆகிக்கிறாங்க. ஸோ எப்போல்லாம் மார்க்கெட் கீழே இறங்குதோ அப்போல்லாம் அவங்க ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திக்கிறாங்க. அதனால தான் மார்க்கெட் கீழே போகும்போதெல்லாம் கரண்ட் கம்பியில் காலை வச்ச மாதிரி டக்குன்னு மேலே தூக்குறான். ஸோ இது நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து இப்போது மார்க்கெட்டில் வந்து நிறைய கேட்டலிஸ்ட் வந்துக்கிட்டு இருக்குது. அதுலேயும் வந்துட்டு பேரிஷாக போகணும் இல்லையா? என்ன சார் இது மேலேயே போயிட்டுருக்கு, என்ன மார்க்கெட் இது? ஸோ ஒன் சைடடாகவே இருந்தால் எப்படி சார் வந்துட்டு இதாகும்? இது வந்து சஸ்டைன் ஆகுமா? இது லாங் டேர்மில் போகும்போது ஒரு பெரிய பபுள் கிரியேட் பண்ணாதான், ஓவர் வேல்யூஷனுக்கு போகாதான். நிறைய ஸ்டாக்ஸ் வந்து உங்களுடைய பியூ ரேஷியோ அந்த வேல்யூலாம் பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்குது? இந்த மாதிரியான விஷயங்கள் மார்க்கெட்டில் இருக்க தான் செய்யுது. பட் புல் மார்க்கெட் இது எதையும் கண்டுக்காது. சரிங்களா? இருந்தாலும் நெகட்டிவ் கேட்டலிஸ்ட்டை அப்படியே பிளைண்ட் ஃபோல்டடாக நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போக முடியாது அஸ் அ ட்ரேடர். இன்வெஸ்டர் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டிசைட் பண்ணிக்குவாங்க. அவங்க வந்து ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுக்கறது கொஞ்சம் நார்மல் லேட் ரியாக்ஷன்ஸாக இருக்கும். அது அவங்கள பாதிக்காது. பட் ட்ரேடர்ஸ் வி ஷுட் கிவ் இம்மீடியட் ரெஸ்பான்ஸ். அப்போ அதுக்கு பண்ணல, நம்ம ஹெட்ஜிங் பண்ணல, நம்ம சரியான முறையில் நம்ம ட்ரேட்ஸை மேனேஜ் பண்ணிக்கல அப்படின்னா, பிளைண்ட் ஃபோல்டடாக புல் சைட் மட்டுமே பிலீவ் பண்ணுறோம், இல்லை பியர் சைட் மட்டுமே பிலீவ் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளை பேக் ஃபயர் பண்ணும். ஸோ நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் என்ன அப்படிங்கிறதுல மார்க்கெட்டில் ஏகப்பட்ட $1 மில்லியன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆசிட் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம் இப்போதைக்கு. என்ன? இது ஒன்று தான். ஏங்கிறது வந்து அதானி வில்மர், அதானி என்டர்பிரைஸ் வந்து லாஸ்ட் வீக் வந்து ஃப்ரைடே க்ளோஸ் ஆகும் பொழுது உங்களுக்கு பேரிஷாக தான் க்ளோஸ் ஆகிருந்தது. அதானி வில்மர் அதில் வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து செபியோட நார்ம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக, அந்த கம்ப்ளைண்ட்ஸை வந்துட்டு இது பண்ணுறதுக்காக, மேட்ச் பண்ணுறதுக்காக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவங்களுடைய ஷேர்ஸை வந்துட்டு செல் பண்ணுறாங்க. தட் இஸ் நோட்டபிள் திங். இது ஒரு கேட்டலிஸ்ட் அந்த இடத்துல பார்க்குறோம். செபியுடைய நார்ம்ஸை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக பண்ணுறதா இருந்தாலும் அந்த இடத்துல வந்துட்டு தட் செல்லிங் அப்படிங்கிறது ஃப்ரம் ப்ரொமோட்டர்ஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். சரிங்களா? அதானி வில்மர், அதானி என்டர்பிரைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து டெலிவரி அதிகமாக இருந்ததில் அதானி என்டர்பிரைசஸ் இருந்திருக்கு. எஸ், அஃப்கோர்ஸ். பட் இது வந்து நம்ம கவனிக்கணும். ஜான்வரி 24th 25 இந்த 27th இந்த டே வந்து நம்ம மறக்க முடியாது. ஏன்னா 2023ல் அந்த 23, 24, 26, 27லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு ஃபால் கீழே விழுந்திருக்கு. வை? பிகாஸ் அதானி அண்ட் ஹிண்டன்பர்க் ரிசர்ச் ரிப்போர்ட். ஸோ இப்போ வந்து அவங்க அந்த செபியோட நார்ம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக அதானி வில்மர் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான ஷேர்ஸை வந்துட்டு செல் பண்ணுறாங்க. இது ஒரு விஷயம். அடுத்து த சி ரெப்ரசன்ட்ஸ் கொரோனா. எஸ், கொரோனா இருக்கு இல்லையா? இப்போ அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் சரி, டெய்லி நியூஸ்லையும் சரி, இந்த கொரோனா அப்டேட்லாம் கேட்டு நமக்கு 3 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. 2020ல் டெய்லியும் அதுதான் நமக்கு ஒரு நியூஸாக இருக்கும். 24/1லையும் சரி அதுதான் நியூஸாக இருக்கும். டெய்லி எவ்வளோ கேசஸ் வந்து வந்திருக்கு, எவ்வளோ டெத் வந்து நடந்திருக்கு, வேக்சின்ஸ் வந்து என்ன மாதிரி எப்போ வரப்போகுது, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கும் இல்லையா? ஸோ பேக் டு தட் டேஸ் அப்படிங்கிற மாதிரி இப்போ கொரோனா நியூஸ் அகைன் வந்து ஸ்ட்ரீமில் ஆகிட்டு இருக்கு மீடியாவில். இது ஒரு விஷயம். அடுத்து இன்ஃபோசிஸ் வந்து ஒரு ஆர்டர் வந்து கேட்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆர்டர் கேன்சல் ஆகிருக்கு. தட்ஸ் இட். சரிங்களா? அவங்களுக்கு வந்துட்டு 1.5 ஒரு சம் அமௌண்ட், ஒரு பிக் அமௌண்ட் வந்து லாஸ் அப்படின்னு சொல்லி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்துக்கிட்டே இருக்குது. அது கிடச்சிருக்க ஆர்டர் வந்து போயிடுச்சு. ஓகே, தட்ஸ் இட். அந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அதனால அவங்களுக்கு வரக்கூடிய ரெவென்யூ வந்துட்டு அந்த இடத்துல ஸ்பெகுலேட்டிவ்ல முன்னாடி வந்துட்டு மேலே மூவ் ஆகிருந்திருக்கும். சரிங்களா? இப்போ அந்த ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டில் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இன்ஃபோசிஸ் ஷேர் வந்து என்ன ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நாளைக்கு வந்துட்டு ஒரு வெலட்டைல் வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு மூவ்மெண்ட்ஸ் வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். இது ஆல்ரெடி ப்ரைஸின் ஆனது இந்த சென்ஸ் அவங்களுக்கு இந்த மூமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து ப்ரைஸின் ஆகிருந்திருக்கும். அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ
இது கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது சம் அமௌண்ட் வந்து உங்களுக்கு லாஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது மார்க்கெட்டில் வந்து ரியாக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும். பட் ஒன் திங், இன்னொரு நோட்டபிள் திங் என்ன அப்படின்னா, விப்ரோ போன ஃப்ரைடே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 7% வந்து ரைஸ் ஆயிருந்தாங்க. ஒரு பக்கம் ஐடி செக்டர் ரெடி வாங்கி ஐடி கம்பெனி இதில் இதாகுது அப்படிங்கிறனால, இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை நம்ம கொஞ்சம் மேட்ச் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். அடுத்து டி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான் அட்டாக். இந்த ட்ரான் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்தியன் ஓஷனில் ஒரு ஷிப், கமர்ஷியல் ஷிப், அதில் வந்து ட்ரான் அட்டாக் நடந்திருக்கு. ஃப்ரம் ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு இது மூலியமாக நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம இந்தியன் கோஸ்டல் ஏரியாவிலேருந்து அது 200 நாட்டிக்கல் மைல்ஸ் அப்படின்றாங்க. அந்த இடத்துல ஒரு ட்ரான் அட்டாக் நடந்திருக்கு. ஈரானில் இருக்கக்கூடிய இது வந்து இப்போ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது யூஎஸ் மீடியாலையும் சரி, இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய மீடியாலையும் வந்து அது வந்துகிட்டு இருக்கு. பட் இது வந்து ஈரான் வந்து அதை மறுத்திருக்காங்க. அது இருக்கோ இல்லையோ அது ஒரு பக்கம் இருக்குது. பட் நம்ம கவர்மெண்ட் சொல்கிறது நம்ம பிலீவ் பண்ணோம். ஸோ அட்டாக் அங்கே நடந்திருக்கு. சரிங்களா, ட்ரான் அட்டாக் அந்த இடத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து நெகட்டிவ் கேட்டலிஸ்ட்டாக இருக்குது, இங்கே வந்து இருக்குது. ஸோ இதில் எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து பார்த்துக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய விஷயங்கள். இதெல்லாம் வந்துருக்கிட்டு இருக்கக்கூடிய நியூஸ். சரிங்க சார், இதெல்லாம் ஓகே. நெகட்டிவ் கேட்டலிஸ்ட். பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் எப்படி இருக்குது, மார்க்கெட்டுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லலாம். பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட், நம்மளுடைய மார்க்கெட் அப்படிங்கிறது யூஎஸ் மார்க்கெட்டை கொஞ்சம் ஃபாலோ பண்ணக்கூடிய மார்க்கெட் தான். சம்டைம்ஸ் நம்ம மார்க்கெட் வந்துட்டு இனிஷியேட் பண்ணோம். ஏன்னா நம்ம 500 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்த அந்த அன்னைக்கு தான் யூஎஸ் மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. சில நேரங்களில் வந்து நம்ம யூஎஸ் மார்க்கெட்டை, பல நேரங்கள் சொல்லலாம், நம்ம யூஎஸ் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் 8th கன்செக்யூட்டிவ் வீக்கில் அவங்க வந்து பாசிட்டிவாக போயிட்டுருக்காங்க. அவங்களுடைய வேகம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதாவது அந்த இன்க்ரீஸ் ஆகிறது டே பை டே வந்துட்டு அவங்க மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த பேஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வேகம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் அவங்க க்ரீனில் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பாசிட்டிவில் இருக்குது. ஈவன் ஒன் மோர் டேட்டா லாஸ்ட் ஃப்ரைடே வந்துச்சு. பர்சனல் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிற ஒரு டேட்டா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா அது. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் ஃபெடரல் ரிசர்வ், அங்கே இருக்கக்கூடிய யூஎஸ் சென்ட்ரல் பேங்க் வந்து இந்த இன்ஃப்ளேஷன் லெவலை மெஷர் பண்ணுவாங்க. அது வந்து பாசிட்டிவாக வந்திருக்கு. சரிங்களா, பர்சனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டேட்டா பாசிட்டிவாக வந்திருக்கு. அதேமாதிரி யூஎஸோடைய வியூ வந்து பார்த்தீங்கன்னா, யூஎஸில் இருக்கக்கூடிய எக்கனாமிஸ்டுடைய வியூ வந்து இந்தியன் மார்க்கெட்ஸில் பாசிட்டிவாக இருக்குது. அதில் ரீசெண்டாக சில இது டேட்டாவோடு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஐபிஓ, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன், அந்த ஐபிஓ பற்றின டாக் வந்து நிறைய இடத்துல போயிட்டுருக்கு. ஜிம்முக்கு போனால் இருக்குது, சரிங்களா, தேட்டருக்கு போனீங்கன்னா அங்கே அதை பற்றி இருக்குது. நீங்கள் வேறு எங்கேயாவது ரெக்ரியேஷன் கிளப் எங்கேயும் போகிறீங்க அப்படின்னா அங்கேயும் இதை பற்றின பேச்சு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இந்த இன்வெஸ்டர்ஸ், இப்போ இந்தியன்ஸுடைய பார்ட்டிசிபேஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஈவன் இங்கேயே ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கில் $5.3 பில்லியன் தேவைப்படக்கூடிய இடத்துக்கு $172 பில்லியன் ஒர்த் அந்த அளவுக்கு மணி ஃப்ளோ உள்ளே வருதுன்றாங்க. ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகுதுன்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஆக்டிவாக இருக்காங்க. இந்த ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து எனக்கு கிடைக்காதா, எனக்கு அலர்ட் ஆகாதா, போய் காட்ஸ் கிட்ட எல்லாம் ப்ரே பண்ணிக்கக்கூடிய அளவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஆக்டிவான பார்ட்டிசிபேஷன் இருக்குது. இது ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படின்றாங்க. என்ன சொல்லப்போனால் ஜப்பான், ஹாங்காங், யூகே, இங்கெல்லாம் கூட இந்த ஐபிஓ லிஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பேட் எக்ஸ்பீரியன்ஸாக முடிஞ்சிருக்கு 2023. பயங்கர மெகா ஹிட் சக்ஸஸ் எங்கன்னு கேட்டிங்கன்னா இந்தியா மட்டும்தான். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ யூஎஸ் எக்கனாமிஸ்ட் பேசுகிறாங்கன்னா அவங்க மற்ற கண்ட்ரீஸில் இருக்கக்கூடியவங்க வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க எப்படி பண்ணுவாங்க, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அவங்களுடைய பார்வை இந்தியா மேலே பாசிட்டிவாக இருக்குது. சரிங்களா, அதுக்கேற்ற மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 11 மில்லியன் நியூ அக்கௌண்ட்ஸ், அதாவது 1,10,00,000 பேர் புதுசாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பிகாஸ் ஆஃப் டிஜிட்டல் இந்தியா. நம்ம மொபைல் ஆப்லேயே எல்லாத்தையுமே நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயம். நம்பர் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடிங் பண்ணுறாங்க இல்லையா, இன்வெஸ்டர்ஸ் வந்து ட்ரேடிங் பண்ணுறது, நம்ம ட்ரேடர்ஸ் ட்ரேடிங் பண்ணுறது இல்லை. இன்வெஸ்டர்ஸ் ஷேர்ஸை வாங்கிட்டு பை டுடே செல் டுமாரோ இந்த மாதிரிலாம் சில வேலைகள் செய்வாங்க இல்லையா, ஒரு 4 நாளைக்கு வச்சுருக்கிறது, 3 நாளைக்கு வச்சுருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் மினிமமாக வச்சுருக்கிறது. ஸோ ட்ரேடிங் அவங்களுடைய எதை பண்ணாலும் அவங்களுடைய ஆக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் வாங்கி ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாலும் கைண்ட் ஆஃப் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி தான். சரிங்களா, ஸோ இன்வெஸ்டர்ஸ் ட்ரேட் பண்ணுறது வந்து எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக செப்டம்பரில் வந்துட்டு ரெக்கார்ட் ஆனது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 11 பில்லியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க 2023. இது வந்து ஏர்லி 2020 வந்து பார்த்தீங்கன்னா 3 மில்லியனாக இருந்திருக்கு. ஸோ 3 மில்லியன்லேருந்து அப்படியே வந்து 4 ஃபோல்டு
இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் பாசிட்டிவ் சைன் அந்த அளவுக்கு. அப்போ யங்ஸ்டர்ஸ் இங்கே தாங்கி பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இதுலேருந்து கன்க்ளூட் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா, யங்ஸ்டர்ஸ் வந்து இங்கே தாங்கி பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. கீழே போனாலும் நாங்கள் வந்துட்டு திரும்ப அதை லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு வருவோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்க்க முடியுது. இதுக்கு அடுத்து இன்னொரு டேட்டா இருக்குது பாருங்கள், மியூச்சுவல் ஃபண்டு. இவங்களுடைய கண்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, இது வந்து சொல்லவே முடியல, அப்பப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு அந்த பார்ட்டிசிபேஷன் இங்கே மக்கள் கையில் பணப்புழக்கம் இருக்குது, கரன்சி இன் சர்க்குலேஷன், பணப்புழக்கம் இருக்குது. அவங்களுடைய சர்ப்ளஸ் ஃபண்டை வந்துட்டு அதை வந்து ஒரு பாசிட்டிவான வேயில் வந்துட்டு அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் வரக்கூடிய இன்ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்குது. அது ஈக்விட்டி இன்ஃப்ளோவில், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் செக்மெண்ட் இருக்கு இல்லையா, ஈக்விட்டி செக்மெண்ட்ஸில் இந்த கடைசி 11 மாதத்து மந்தில் மட்டும் 1.45 lakh crore மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து மட்டுமே வந்திருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் சைன். இது அதே மாதிரி எஃபிஐடைய இன்ஃப்ளோ வந்து ஈக்விட்டி செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டில் December 21 வரைக்கும் பார்க்கும்போது 1.64 lakh crore அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட். ஸோ தே ஆர் ஸ்டில் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் சரி, புதுசாக வரக்கூடிய ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷனும் சரி, எஃபிஐயுடைய கான்ட்ரிபியூஷனும் சரி, எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சார்ட்டில் ஒரு தடவை பார்த்துக்கலாம். நிஃப்டி ஸ்பாட்டுடைய சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். டைம் ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி டைம் ஃப்ரேமில் இருக்குது. குயிக்காக மந்த்லி, வீக்லி, டெய்லியில் வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். மந்த்லியை பொறுத்த வரைக்கும் இதை பார்த்துட்டு ஃபைனலாக ரேஞ்ச் என்னங்கிறது பார்த்துக்கலாம். மந்த்லியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரானரியான ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துட்டு லாஸ்ட் மந்த் பார்த்தோம். அதில் கொடுத்துருந்த வேல்யூவை க்ராஸ் பண்ணி இப்போது பீட் பண்ணி மேலே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேண்டில் பார்த்துட்ருக்கோம். அப்சைடில் வந்துட்டு ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகி கீழே ஒரு 500 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க, கைண்ட் ஆஃப் கரெக்ஷன். அங்கிருந்து திரும்ப லோவர் லெவல்லேருந்து எடுத்துகிட்டு மேலே வந்திருக்காங்க. ஸோ ரிமைனிங் 4 days இருக்குது, க்ரூஷியல் டேஸ் ஆர் அஹெட் அப்படிங்கிற மாதிரி அதை நம்ம பார்க்குறோம். மந்த்லி கேண்டில் பொறுத்த வரைக்கும் புல்லிஷான ஒரு இதில் தான் இருந்துகிட்ருக்காங்க. நம்ம ஆர்எஸ்ஐ வச்சு பார்த்துக்குறோம். ஏன்னா இந்த மாதிரி ஓவர் பாட் அந்த மாதிரியான இதில் இருக்கா அப்படின்னா நம்ம வந்து நம்ம மொமெண்டம் இண்டிகேட்டர் இதை ஒன்று வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஆர்எஸ்ஐயில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஓவர் பாட் 70க்கு மேலே 70.88 இருக்குது. இது வந்து மந்த்லியில் பார்க்குறோம். நம்ம இப்போது 12 months இது வச்சு பார்த்துக்கலாம். ஏன்னா 12 months அப்படிங்கிறது அந்த 1 year அதில் வந்து 88.47 இருக்குது. சரிங்களா? ஆர்எஸ்ஐ வந்து 88.47. இது வந்து பார்த்தீங்கன்னா 12 months, அது 1 year கேண்டில் கம்ப்ளீஷன். இன்னும் 4 days தான் இருக்குது. இது எக்ஸ்ட்ரீம் லெவல் இருக்குது. இந்த மாதிரி லெவல் எப்போ இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 2007 87-88 ஆர்எஸ்ஐ ஓவர் பாட் ஜோனில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2008-9 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரிங்களா? பட் அப்போ இருந்த நேச்சர் வேறு, இப்போ இருக்க நேச்சர் வேறு. 88 இருக்குது. இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓவர் பாட்டில் இருக்குது. ஓகே, மந்த்லி பார்த்தோம். வீக்லியில் பார்த்துக்குவோம். இந்த இது பாருங்கள், இதில் வந்து இந்த 12 months கம்ப்ளீஷன் ஆகக்கூடிய இது பாருங்கள், இந்த கேண்டில் பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த கேண்டில் எவ்வளோ இதாக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த கேண்டில் வந்து கீழே லோவர் லெவல்லேருந்து லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு வந்துருக்காங்க. அப் சைடில் வந்துட்டு அந்த ஹோல் இயருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4765 புள்ளிகளை வந்து கெயின் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு புல்லிஷான ஒரு வியூவில் வந்து இது போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆர்எஸ்ஐ வந்து நம்ம கவனிச்சுக்கணும். அடுத்து வீக்லியில் பார்த்துக்குவோம். வீக்லியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு 7 கன்செக்யூட்டிவ் வீக், 6 கன்செக்யூட்டிவ் வீக் வந்து நம்ம க்ரீனில் பார்த்தோம். இப்போ வந்து ஒரு ரெட்டில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு போர்ஷனை நம்ம பார்க்குறோம். 73.67 இருக்குது ஆர்எஸ்ஐ இந்த இதை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆர்எஸ்ஐ இதுக்கு மேலே தேவையில்லை, நம்ம எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ 21,349 அப்படிங்கிறது இருக்குது வீக்லியை பொறுத்த வரைக்கும். வீக்லி கேண்டில் காம்பினேஷன் வச்சு பார்க்கும்பொழுது வீக்லி லோவர் லெவல்லேருந்து புல்ஸுடைய அட்டாக் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஹையர் லெவலில் செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகி கீழே வந்திருந்தாலும் வெனஸ்டே அது நடந்துச்சு இல்லையா, திரும்ப அகைன் நெக்ஸ்ட் டேவே என்ன ஆயிடுச்சு, லோவர் லெவல்லேருந்து திரும்ப ஒரு அப்லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு போய் க்ளோஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ பியர்ஸுடைய டாமினன்ஸ், செல்லிங் ப்ரெஷர் ஃப்ரம் ஹை லெவல்ஸ் அட் ஹை லெவல், தென் அகைன் புல்ஸுடைய அட்டாக் அட் லோவர் லெவல்ஸ். ஸோ பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்துட்டு இதில் புல்ஸுடைய டாமினன்ஸ் இங்கே இருந்துகிட்டே இருக்குது. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் வந்துட்டு இந்த 21,593 அப்படிங்கிற அந்த பிவோட் பாயிண்ட்டை ஏடிஹெச்சை மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக சில லெவல்ஸ்க்கு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி போகும்போது இது எங்கே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 21,680, 21,730, 21,800 இந்த லெவல்ஸை கமிங் டேஸில் ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணி மேலே போய் சஸ்டெயின் பண்ணுது அப்படின்னா.
அடுத்து வீக்லி பார்த்தோம் இல்லையா? டெய்லி வந்து பார்க்குறோம் அப்படின்னா, டெய்லியை பொறுத்த வரைக்கும் அந்த வெட்னஸ்டே தான் வந்து பிவோட் டேவா இருந்திருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேலிய வந்துட்டு 18,837லேருந்து கன்டின்யூ பண்ணி கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு அக்குமுலேஷன் இருந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு அக்குமுலேஷன், சரிங்களா? இங்கே வந்துட்டு ஒரு அக்குமுலேஷன். அதே மாதிரி ஈவன் இந்த இடத்துல இந்த பெரிய ரேலியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ஸோடைய ரிசல்ட்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி ஒரு அக்குமுலேஷன் இந்த இடத்துல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு அப்லிஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் ஒரு பெரிய ஒரு புல் பேக் இருந்த ஒரு ஃபால்ல இருந்து புல் பேக் இருந்த ஒரு இதை பார்த்தோம், அட்டாக்கை பார்த்தோம். அதுக்கப்புறம் இதுதான் டிசிசிவாக ரீசன்ட் டேஸில் பார்த்தா மிகப்பெரிய ஒரு ரெட் கேண்டில். ஈவன் ரீசன்ட் மந்த்ஸ்லேயே வந்துட்டு இந்த மாதிரி ஒன் டேல வந்து இவ்வளோ பெரிய ஃபாலை கொடுத்த ஒரு கேண்டிலும் நம்ம அன்னைக்கு தான் பார்த்தோம். பட் விழுந்த அடுத்த நாளே வந்து திரும்ப ரெக்கவரி பண்ணிட்டாங்க. ஸோ விழுந்ததில் ஆல்மோஸ்ட் வந்து புல்ஸ் வந்து பார்ஷியலாக அந்த இதில் பார்ஷியலாக இந்த சென்ஸ் 65% வரைக்கும் அவங்க ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் நோட்டபிள் திங் இந்த இடத்துல. ஸோ கம்மிங் டேஸில் அப்சைடில் 593, லோவர் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 21,087லேருந்து 21,033, ஈவன் 30ன்னு வச்சுங்க, 21,030 இந்த ஜோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜோனாக இருக்கும், சப்போர்ட் ஜோனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி 21,232 200ன்னு வச்சுக்கோம். 21,200 ஒரு சப்போர்ட், 21,087 ஒரு சப்போர்ட், 21,030 ஒரு சப்போர்ட்டாக இருக்கிற சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் அது பிரேக் பண்ணி கீழே போகுது அப்படின்னா அது ஃபர்தராக 21,976, 21,800 இந்த லெவல்ஸை ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது டவுன் சைடில். ஸோ இதுதான் லெவல்ஸ் ஃபார் கமிங் டேஸ். வி ஆர் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இங்கே இருக்கக்கூடியதை மட்டும் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். இதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த ட்ரேட்ஸும் கமிட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணக்கூடிய ட்ரேட்ஸில் வரக்கூடிய அவுட்கம்க்கு டீம் ஆர்டிஎஃப் எந்த வகையிலையும் பொறுப்பாகாது. நாங்கள் எதாவது சஜஷன்ஸாக உங்களுக்கு நான் கொடுக்க கிடையாது, சரிங்களா? ஸோ ரேஞ்சஸ் சேனல் ஃபார்மேஷனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரேக் அவுட்டில் போயிட்டுருக்கு இந்த சேனல் ஃபார்மேஷன். ஏன்னா ஒரு ரீசன்ட் டேஸில் இது வந்து ஒரு மல்டி இயர் பிரேக் அவுட்டை நம்ம பார்த்தோம். அதனால தான் வந்து இந்த மாதிரியான ஒரு லிஃப்டிங்கை வந்து நம்மளால் பார்க்க முடியுதுங்க. ஸோ ஹை அப்படின்னு பார்க்கும்பொழுது 21,593, லோ வந்து 20,976.80, க்ளோஸ் ஆனது 21,349.10. இந்த லெவல்ஸ்லாம் நம்ம கரெக்டாக கவனத்தில் வச்சுக்கணும். ரேஞ்ச் வந்து 21,200லேருந்து 21,700 அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது மார்க்கெட். பிகாஸ் புல்ஸுடைய டாமினன்ஸ் இங்கே அதிகமாக இருக்கனால நாங்கள் இந்த ரேஞ்சை வச்சுருக்கோம். ஒன்ஸ் 21,200 மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா 21,030, 20,976, 20,800 இந்த லெவல்ஸை டவுன் சைடில் ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஈவன் பேனிக் ஃபேக்டர் அதிகமாக இருக்குது அப்படின்னா இதுக்கு கீழே 20,500 போய் ரீச் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நல்ல சப்போர்ட் எடுத்து அவங்க 21,000லையோ இல்லை 21,200லையோ சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து 21,700, 700 in the sense 730, தென் 800 அப்படிங்கிற லெவல்ஸை ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ க்ரூஷியல் டேஸ், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. கேபிட்டலை பஸ் பண்ணக்கூடிய டேஸும் கூட. ஸோ கவனமாக ட்ரேட்ஸை கமிட் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸை கம்மி பண்ணிக்கோங்க. சேஃபாக ப்ளே பண்ணுங்கள். மார்க்கெட் டைவர்ட் ஆகுதுன்னு அவசரப்பட்டு உள்ளே குதிச்சிடாதீங்க. இல்லை மார்க்கெட் மேலே லிஃப்ட் ஆக போகுதுன்னு சொல்லி அவசரப்பட்டு குதிச்சிடாதீங்க. பொறுமையாக அந்த ஜோன்ஸில் வெயிட் பண்ணி அசஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய ஓன் அனாலிசிஸில் அசஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட்ஸை கமிட் பண்ணுங்கள். இன்னும் ரொம்ப சேஃபஸ்ட்டு வே எதுன்னு கேட்டால் நெக்ஸ்ட் 4 டேஸை நியூ ட்ரேடர்ஸ் எந்த ட்ரேடும் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய விஷயங்களை டாக்குமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏர்ன் பண்ணுறது காட்டிலும் அதுதான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஸோ திரும்ப இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.